குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ ஏற்காட்டில் இருக்கோங்க. ஏற்காட்டில் பீகோ பார்க்குன்ற பேர்ட்ஸ் பார்க்கில் இருக்கோம். நம்ம வந்து மெயின் ரோட்லேருந்து வரும்போதுங்க இந்த பீகோ பார்க்கோட பிரிண்ட் அப்பியரன்ஸ் இப்படி தாங்க இருக்குது. ஒரு பெரிய பறவையோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. வெளியே இருந்து அப்படியே காரில் வரலாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு நிறைய இடம் இருக்குது. அதனால் கார் பார்க்கிங் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி நின்றுட்டுருக்கு. அப்படியே வண்டியை நிறுத்திட்டு அப்படியே பார்க்குக்குள்ளே போகலாம். பார்க்குக்கு முன்னாடி பார்த்தீங்களா அப்படியே மேலே ஒரு கமாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செடி தான். அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு போகலாங்க. பெரியவங்களுக்கு 300 ரூபா, குழந்தைங்களுக்கு 200 ரூபா. இந்த பார்க்கில் என்ன ஸ்பெஷல்னா ஏகப்பட்ட கிளிகள் இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான கிளியெலாம் இருக்குது. அது நம்ம ஃபுட்டு அது கொடுத்தோன்னா நம்ம கையிலே வந்து உட்காந்துக்கும். பாருங்கள், உள்ளே போனோன்னே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், கிளிகள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறையா சைஸில் இருக்குங்க. ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இங்கே. கிளி இவ்வளோ கிளியை பார்க்க முடியாது எங்கேயும். நம்ம இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் இலையெல்லாம் இல்லைங்க, வெறும் குச்சி தான் இருக்குது. அதில் தான் எத்தனை கிளிங்கள் உட்காந்துருக்குது. இந்த 2 கிளி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. கலர் ஒன்று எப்படி டிஃப்ரெண்ட் கலருங்க. ஆனால் இங்கே இருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்குது. இன்னொன்று எல்லோவும் க்ரீனும் இருக்குது. இங்கே பாருங்கள், 2 மஞ்சள் கிளிங்க ஜோடியாக உட்காந்துருக்கு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இங்கே வந்து சூரியகாந்தி விதை கொடுக்குறாங்க. இதை நம்ம கையில் வச்சுக்கிட்டோன்னா கிளி வந்து அப்படியே நம்ம கையில் உட்காந்துருதுங்க சாப்பிட்றதுக்கு. சன்ஃப்ளவர் சீட்ஸை தான் இங்கே இருக்க கிளிங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுது. இங்கே பார்த்தீங்களா இப்படி விளையாண்டுட்ருக்குறாங்க எல்லா மக்கள். எல்லாம் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு கிளி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2 கிளி கூட வந்து உட்காந்துருது கையில். நீங்கள் அந்த விதையை வச்சுருந்தீங்கன்னா வந்து உட்காந்துருதுங்க. இங்கே பார்த்தீங்களா எத்தனை கிளி? 2 3 அப்படியே வந்து உட்காந்துக்குது விளையாடுறது ஜாலியாக. ஒரு கிளி தான் சாப்பிட்டுட்ருக்கு, மீதி 2 அப்படியே வந்து உட்காந்துக்குச்சு. அத்தனை கிளி இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. கலர் பாருங்கள், எத்தனை கலர் பாருங்கள் அந்த கிளியில். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலராக இருக்குது. கூட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பேர். ஒவ்வொருத்தர் தோல்லையும் கிளி உக்காந்துட்டுருக்குது. கையில், தோலில், தலையில் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா செட் பண்ணியிருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. எவ்வளோ செடிகள், கிளிகள் அப்படியே இயற்கையிலே இருக்க மாதிரி, நேச்சுரலாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 2 மஞ்சள் கிளி பாருங்கள். க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். 2 விளையாண்டுட்டுருக்கு. உள்ள மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கனால அவங்க சவுண்டு ஃபுல்லாக இருக்குதுங்க. ஆனால் அதையும் மீறி இந்த கிளிங்களோட சத்தம் நல்லாவே கேட்குது, ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா 2 கிளிங்க பாருங்கள் எப்படி இந்த கம்பியில் அப்படியே மேலே போகுது, கீழே வருது. அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இருக்குங்க. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. எத்தனை விதமான கிளிங்க இங்கே இருக்குங்க. கலரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறையா கலர்ஸ். இப்போ காமிச்சதெல்லாம் சின்னது தான், பின்னாடி எல்லாம் பெரிய பெரிய கிளிங்களும் இருக்குது. உண்மையாலுமே ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஃபீலிங் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு சின்ன மரத்தில் எத்தனை கிளிகள் உட்காந்துருக்கு பாருங்கள். எல்லாம் பக்கத்தில் எவ்வளோ கிளி இருக்குது இந்த இடத்துல. ஒரே இடத்துல அந்த விதைங்களை தூவி விட்டனால அப்படியே கச்சன்னு எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ கிளிங்க. ஆனால் வெள்ளை கலர்லேயும் எவ்வளோ இருக்குங்க, எத்தனை கிளி இருக்குது பாருங்கள். வெள்ளை கலரில் பார்க்குறது அபூர்வம் கிளி. இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்க கிளிங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன கிளிங்க பறந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அங்கேயும் இங்கேயும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. இந்த பச்சை கிளியை பார்த்தீங்களா, இதுதாங்க நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய கிளி. நம்ம ஊர் கிளி இதுதான். மற்றது இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது இல்லை, அதெல்லாமே நம்ம ஊர் கிளிங்க இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தது தான் போல இருக்கு. இங்கே என்னடா அது இவ்வளோ கூட்டம்னு பார்த்தா ஒரு கிளியை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க இந்த இடத்துல. நல்லா பெரிய சைஸ் கிளிங்க இது. ஏதோ கட்டையை போட்டு கடிச்சிட்டு இருக்குது.
இந்த பச்சை கிளி பார்த்தீங்களா, நம்ம ஊர் கிளி விதையை காமிச்சோன்னா வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. 2-3 பேர் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்க கிளி பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஒயிட்டு, பிங்க்கு, 2-4 கலர் இருக்குது, 4-5 கலர் இருக்குது. அதுலேயே அப்படியே விதைய சாப்பிட்டுட்டே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கலரில் இருக்க கிளி, ப்ளூ கலரில் இருக்குது. ஃபுல்லாக ப்ளூ கலர் தான். ஒரு குச்சை போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்குது. அதுதான் சாப்பாடு போல இருக்கு இன்றைக்கி அதுக்கு. சூப்பர் கலருங்க இந்த கிளி பாருங்க. ரெட் கலர் பிரமாதமாக இருக்குது. பக்கத்துலேயே ஒரு பச்சை. ரெட் கலர் கிளி தாங்க அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குங்க இந்த கலர்ஃபுல் கிளி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. முகமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா பெரிய சைஸ் கிளிங்க இது. ரெட் கலர் நல்லா அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. கையை நீட்டினாவே விதைய கப்புன்னு எடுக்குது வந்து. இந்த பக்கம் ஒரு பச்சை கலர், அந்த பக்கம் ஒரு ப்ளூ கலர். நிறையா பேர் எல்லாம் கையை நீட்டிகிட்டே இருக்காங்க. என்ன கலருங்க இந்த 2 கிளிகளும். சிங்கிள் கலர்லாம் கிடையாது, மல்டி கலர் தான். அது ரெட்டு, க்ரீனு, எத்தனை கலர்ஸ். பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்களா, எல்லாமே பச்சை தான். எல்லாமே கிளிகளுக்கு தகுந்த மாதிரி அது கலர் போட்டிருக்காங்க. இங்கே 2 கிளி அமைதியாக இருக்குது. இந்த 2 கிளிகள் தாங்க ரொம்ப அழகு, பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. சவுண்டு என்ன சவுண்டு கொடுக்குங்க. இந்த 2 கிளிகளையும் பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கலர்ஸாக இருக்குது. அப்படியே பேக்ரவுண்ட் கலர்ஸோடு ஒன்றி போயிடுச்சு அப்படியே பார்க்குறதுக்கு. இந்த கிளி பார்த்தீங்களா 3 ரெட்டு, சூப்பராக இருக்குது. ரெட் கலர் கீழே ஒன்று உட்காந்துருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இதெல்லாம் பெரிய சைஸுங்க. இதெல்லாம் ரெட்டிஷ் நல்லா இருக்குது. ரெட் கலர் கலர்ஸ் தாங்க சூப்பராக இருக்குது. கீழே பாருங்கள் பிளாக் கலர். அதோட பீக் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது மூக்கு. இந்த கிளிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு என்னென்னா பழம் கொடுக்குறாங்க. பிளேட்டில் பழத்தை வச்சோடனே பாருங்கள் எல்லாம் வந்து உட்காந்துக்குது சாப்பிட்றதுக்கு. அது என்ன பழம்னு தெரியல, மஞ்சள் கலராக இருக்குது. கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு. இங்கே பாருங்கள் காக்கா மாதிரியே இருக்குது. 2 கிளி காக்கா உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது பின்னாடி இருந்து பார்த்தா. ஆனால் கிளி தான். பிளாக் கலரில் இருக்க 2 கிளியை காமிக்கிறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி எப்படி இருக்குங்க. செமையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. கிளியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் பாருங்கள் என்ன வச்சுருக்காங்கன்னு. ஆப்ரிக்கன் ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழிங்க. ஆப்பிரிக்கன் நெருப்பு கோழி பாருங்கள் 2 இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. 5 to 6 அடி உயரம் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட உயரம் ஒரு ஆளோட உயரமாக இருக்குது. பறவைகள் இனத்திலேயே பெரிய பறவை இது தாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா கம்பீரமாக சைஸில். இந்த ஆஸ்ட்ரிச் என்ன சாப்பிடுது பார்த்தீங்களா, புதினாவை தான் அவ்வளோ விரும்பி சாப்பிடுது. நம்ம தூரமாக இருந்து காமிச்சாவே அப்படியே வருது பாருங்கள், கப்புன்னு வந்து பிடிச்சிருது. ஒரு செயற்கையான நீர்வீழ்ச்சி இங்கே உருவாக்கியிருக்காங்க. ஆனால் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குது. பக்கத்துலேயே செடி ஒரு படகுல இருக்க மாதிரி ஒரு பிரிட்ஜு பாருங்கள் எப்படி இருக்கு. புத்தர் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், தண்ணி அப்படியே வழியிற மாதிரி நல்லா இருக்குங்க. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சுங்க. பறவைகளை நிறையா பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேர்ட்ஸ் பார்க் வந்து ஒரு நல்ல இதுங்க. நல்லா பார்க்கலாம், இங்கே வந்தால் ரசிக்கலாம் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.